அரசாங்கம் ஒரு மகிழ்ச்சியான அறிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது பிரதேச மட்டத்தில தொழில்துறையில ஈடுபடுறவர்களுக்கு விசேட கடன் திட்டத்தை வழங்க இருக்கிறது. அதாவது விசேட சலுகையில விசேட வட்டி விகிதத்தில அவர்களுக்குரிய கடன் திட்டங்கள் வரும் வாரம் முதல் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால பிரதேச மட்டங்களில தொழில் புரிபவர்கள் நீங்கள் அந்த கடன் திட்டங்களை குறைந்த வட்டி விகிதத்தில பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு யாழ்ப்பாணத்தில் ஒரு சோகமான சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. யாழில திடீரென நெஞ்சுவலியால அவதிப்பட்ட ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே உயிர் பிரிந்திருக்கின்ற 47 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். கொடிகாமம் சந்தையில நீண்ட நாட்களாக மரக்கரை வியாபாரம் செய்து வருபவர் என்று தெரிய வருகின்றது. இவ்வாறு திடீரென உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. பல சோகங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி பலருக்குமே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு உயிருடன் இருப்பாரா இல்லையா என்பது தெரியாது. ஆகையால் ஒரு அச்சமூட்டும் சம்பவமாகவும் இந்த மரணங்கள் தற்போது இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. கிளிநொச்சியில 14 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சிறுமியின் சகோதரியின் காதலனால அந்த சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்ற 118 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு போலீசாருக்கு அழைத்து இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில்தான் சிறுமி சகோதரியின் காதலனால துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது. அந்த நபர் தலைமறைவாகிவிட்டார். கிளிநொச்சி வைத்தியசாலையில குறித்த சிறுமி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. தலைமறைவான நபரை போலீசார் கைது செய்வதற்குரிய விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகள் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். யாருடன் பிள்ளை எப்படி பழகுகிறார் அல்லது பிள்ளையுடன் வேறு யாரும் நெருக்கமாக பழகுகிறார்களா, என்ன நோக்கத்தில் பழகுகிறார்கள் என்று குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்த உறவினர் நன்றாக பழகுகிறார், நல்ல மனிதர் என்று சொல்லி நீங்கள் அவரையிடம் பிள்ளையை பழகுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஒரு அளவோடு எதையுமே வைத்துக் கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் அவர்கள் விளையாட்டாக இருப்பார்கள். ஆனால் அவர்களோடு பழகுறவர்கள் அதை என்ன விதமாக பழகுகிறார்கள், சிறுமியை என்ன நோக்கத்திற்காக பழகுகிறார்கள் என்பது தெரியாது. ஆகையால சிறுவர் சிறுமியர்கள் குறித்து மிகுந்த அவதானமாக பெற்றோரோ சகோதர சகோதரிகளோ இருக்க வேண்டும். அதோடு காலி மாவட்டத்திலேயும் ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இளைஞர் தனது காதலி கைவிட்டு சென்ற நிலையில விபரீத முடிவால உயிரிழந்திருக்கிறார். குறித்த இளைஞன் அந்த பெண்ணை நீண்ட நாட்களாக காதலித்து வந்திருக்கிறார். இருவருக்கும் இடையிலே என்னமோ பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு குறித்த இளைஞன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாரா. இதனால அந்த இளைஞன் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்ந்திருக்கிறார். குறித்த இளைஞன் இரவு நித்திரைக்கு சென்றிருக்கிறாராம். நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால உயிரிழந்த இளைஞனின் தாயாரும் பாட்டியும் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த இளைஞன் உயிரிழந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். பின்னர் போலீசார் எல்லாம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் தெரிய வந்திருக்கின்றது. குறித்த இளைஞன் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாராம். அவர் துப்பாக்கியை நெற்றியில வைத்தெடுத்த புகைப்படங்கள் எல்லாம் காணப்பட்டிருக்கின்றது. பின்னர் போலீசார் விசாரணை செய்ததில் குறித்த இளைஞன் துப்பாக்கியோட தான் இருந்திருக்கிறாராம். அவர் உயிரிழந்த பின்னர் அவருக்கு பக்கத்துல துப்பாக்கி இருந்திருக்குதான். அந்த துப்பாக்கியை இளைஞனின் தாயும் பாட்டியும் எடுத்து அருகில் இருந்த கருவா தோட்டத்துல வீசி இருக்கிறார்கள். அந்த இளைஞன் தான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசனை செய்திருக்கிறாராம். அது தொடர்பான ஆவணங்கள் கைத்தொலைபேசியில காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். தற்போது குறித்த சம்பவம் ஏன் நிகழ்ந்தது என்ன என்று சொல்லி விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க. அதோடு பாத்தீங்கன்னா அந்த இளைஞன் போதைக்கு அடிமையானவர் என்றும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாராம், காதலியாள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதற்குமே தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. யார் இவங்களை விட்டுட்டு போயிட்டார்கள் அல்லது அவர்கள் எங்களுக்காக செய்யவில்லையே, போகிறவர்கள் போகட்டும், எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நாங்கள் இறந்த பிற்பாடு எங்களை நம்பி இருக்கும் குடும்பம் தான் அனாதரவாக நீக்கப் போகின்றது. ஆகையால பிறரை நினைத்து உங்களுடைய காலங்களையும் வாழ்க்கையையும் அழித்துக் கொள்ளாதீர்கள். எதையுமே கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ஆகையால எதையுமே கடந்து போக பழகி கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் காயங்களை கடந்து போனால்தான் நாங்களும் பலதரப்பட்ட அனுபவங்களை கடந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க.